நீ ஒன்னும் வருத்தப்படாத. பாருங்க சிவா, ரித்திகா எப்படி பேசிட்டு போறான்னு. நான் என்ன தப்பா பண்ணேன்? ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போனா பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரியா? அதுவும் இல்லாம மனசுக்கு பிடிக்காதவன கல்யாணம் பண்ணிட்டு அவ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவ மட்டும் இல்ல, அந்த பையனோட வாழ்க்கையும் கெட்டு போகாதா? அது அந்த பையனுக்கே புரிஞ்சிருச்சு. இவளுக்கு ஏன் புரியல? அப்படி எல்லாம் இல்ல ஐலி. நீயும் இசையும் பண்ணது சரியான விஷயம்தான். இது யார்கிட்ட சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. இருந்தாலும் கவர்னர் வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எதை வேணா யோசிக்கலாம். ஆனா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறதே தப்பு. நீங்க நல்லா தானே பண்ணிருக்கீங்க. விடு, பாத்துக்கலாம். ஐலி, ஏன் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். என்ன மிஸ்டர் வாழ வந்தான்? பையனோட அப்பா இப்படியா வெளியில வெயிட் பண்றது? வர்றது நீங்க இல்ல மேடம், நீங்க கவர்னர். உங்களை வரவேற்கிறத விட எங்களுக்கு வேற என்ன மேடம் வேலை இருக்கு? தேங்க்யூ. போலீஸ், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. செக்யூரிட்டி, இம்பார்ட்டன்ட் கால் வந்தா கொடுங்க. வாங்க மேடம். போலாம். ஆமா. கிராண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. நன்றி மேடம். வணக்கம். வணக்கம். கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். செக்யூரிட்டிஸ், நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் உள்ள போயிட்டு வரேன். சாரி மேடம், புரோட்டோகால் படி அப்படி பண்ண முடியாது. இது கல்யாண வீடு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப எம்பராசிங்கா இருக்கும். யாரும் ரிலாக்ஸ்டா இந்த கல்யாணத்தை பார்க்க முடியாது. அதனால நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். கரெக்டா பொருந்துருச்சு. வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமாண்ணா? இருடா, போன் வரட்டும். சொல்லு பிரபு, அங்கெல்லாம் ஓகேயா? அண்ணே, கவர்னர் இங்க தான் இருக்காங்க, கூட 2 செக்யூரிட்டி தான் இருக்காங்க. இப்ப வந்தா சரியா இருக்கும். சரி. கட்டிட்டு வந்தவ நீ கெட்டு போக எதையும் சொல்ல மாட்டான்னு புரிஞ்சு வச்சிருக்க. நீங்க 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்பா. நான் வரேன்ப்பா. வரமா? சரிங்கம்மா. எங்க அம்மா கிளம்புறேன்னு சொல்றாங்கல்ல, போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. சரி, நீங்க பாத்து போங்க.
சரிம்மா நான் வரேன், நீங்க பத்திரமா இருங்க. Thank you. பாத்து. பத்திரமா. வரேன்ப்பா. விஷா இரு இரு ஏங்க அந்த அம்மா எவ்வளவு நல்லவங்க பாத்தீங்களா? ஏய் அவங்க யாரு ஆ? நீ செட் பண்ண ஆள் தானே அவங்க? எவ்வளவு பணம் கொடுத்து அவங்கள இப்படி சொல்ல சொன்ன? யாருக்கிட்ட நீ என்ன சொல்லி கொடுத்து பேச சொன்னாலும் முக்காடு போட்டு வந்துதான் நீ என்ன கல்யாணம் பண்ணன்னு மறந்துடாத. அதெல்லாம் விடுங்க. நான் ஆள் செட் பண்ணனா? என் ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டாங்க, நான் உங்களை தானே கூப்பிட முடியும். வேற யாரை கூப்பிட முடியும்? ஏய் என்ன கடுப்பாக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஹலோ, நீங்க தான் தேவையில்லாம கடுப்பாயிட்டு இருக்கீங்க. நீங்க என் புருஷங்கிறது உண்மை, 100% உண்மை. அத சொல்றதுல எனக்கு பெருமைதான். அதை என் நெத்தில கூட எழுதி நல்லா ஒட்டிக்குவேன். நீ வேணும்னா ஒண்ணு பண்ண, உன் நெத்தியில மட்டும் எதுக்கு எழுதணும்? நான் தான் இசையோட ஹஸ்பண்ட்னு ஒரு பேப்பர்ல எழுதி என் முதுகுல ஒட்டி விட்டுறேன். அத சுமந்துகிட்டே அலையறேன். சூப்பருங்க, நல்ல ஐடியாவா இருக்கே. ஏய் இரு இரு, என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா உனக்கு? ஆ? ஹலோ, நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? இங்க நடந்ததெல்லாம் பார்த்து அவங்க தான் என்ன கூப்பிட்டு பாராட்டி பேசினாங்க தெரியுமா? ச்சே, உங்களுக்கும் எனக்கும் ஜோடி பொருத்தம் அழகா இருக்குன்னு சொல்லி இந்த ஊருக்கே தெரியுது. ஆனா நீங்க சொன்னது ரொம்ப சூப்பரான ஐடியா தான். கோவத்தை கிளப்பாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆளை செட் பண்ணி கூட்டிட்டு வந்தா நீ சொன்ன மாதிரி பேசாம வேற எப்படி பேசுவாங்க? ஆ? ஏய் ஆளை பாரு. நான் சில நேரம் உண்மையெல்லாம் ஒத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ஓ